யாரப்பா நீ? எனக்கு ஊர் திருப்பத்தூருங்க. இதோ நிற்குதுங்களே, இது நம்ம வண்டி தாங்க. இந்த ஊரில் ஒருத்தரை விடுறதுக்காக வந்தேனுங்க. இதோ நிற்கிறாங்களே சாமி, இவங்க வண்டிக்காரங்கள ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிட்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க. ஆனால் அவங்க யாரும் வர பிரியப்படலைங்க. அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு நான் இங்கே வந்திருக்கேனுங்க. ஓ, ஏனப்பா, உன்னால் எல்லாம் என் அத்திம்பேரை அழைத்து செல்ல முடியாதப்பா. அவர் வண்டியில் அமர்ந்து விட்டால் நெளிவு சுழிவு இல்லாமல் செல்ல வேண்டும். அதற்கெல்லாம் நீ ஒத்து வர மாட்டாய். ஐயோ சாமி, நான் நம்ம சாமியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனுங்க. அதனால அவங்க வண்டியில் உட்காந்ததும் அலுங்காம குலுங்காம நல்லா பதுசா நான் சாமியை கூட்டு போயிட்டு வந்துருவேனுங்க. சிரமமே தெரியாம சும்மா காத்துல மிதக்கிற மாதிரி நான் சாமியை கூட்டு போயிட்டு வந்துருவேனுங்க. இதெல்லாம் வெறும் பேச்சுதான். இல்லை இல்லை, உன்னால் முடியாது. நீ போகலாமப்பா. மாதவா, நீ சற்று பேசாமல் இரு. வண்டிக்காரனை பக்குவமாக பேசி அழைத்து வராமல் இப்பொழுது அவனாக ஒரு வண்டிக்காரன் வந்திருக்கிறான், அவனையும் கெடுக்க பார்க்கிறாயா? நான் எப்படியாவது அனுசரித்து சென்று வருகிறேன். வரட்டுமா மேகவல்லி? வாருங்கள் சுவாமி. கொடு. ஏ மாதவா, அத்திம்பே, அகத்தை பத்திரமாக பார்த்துக்கொள். சரிங்களா அத்திம்பே? போலாமா சாமி? ஏறுங்க. பார்த்தாயா மாதவா, இந்த வண்டிக்காரனின் பணிவை, எஜமானனின் விசுவாசத்தை. எனக்கு ஒரு நல்ல வண்டிக்காரன் கிடைத்திருக்கிறான். அப்பா வண்டிக்காரா, நீ அதிர்ஷ்டக்காரன் தான். என் அத்திம்பேரிடமே நீ நற்சான்றிதழ் வாங்கிவிட்டாய், அதுவும் முதல் சந்திப்பிலேயே. சரி, பார்த்து அழைத்து கொண்டு போ. சரிங்க, போலாமா சாமி?